ஏய் அசோக், மச்சான் வா மச்சான். என்னடா தலையை செஞ்சுட்டு இருக்க? மச்சா பண்றது நிரந்தரமா ஒரு வேலையும் இல்ல. நிரந்தரமா வேலை இல்லையா? ஆமா மச்சான். என்னடா நீயே போன் என்ன வச்சிருக்க? மச்சான் போன் இருக்கு மச்சான். அதை மட்டும் பெருசா வாங்கிக்கிற, அதை வச்சு ஏதாச்சும் சம்பாதிக்கிறே என்ன? பில்டப் காட்டோன்னு போன் எடுத்துட்டேன். ஹலோ, எவ்வளவுங்க? அந்த ரேட்டுக்குலாம் வேண்டாங்க. நீங்க என்னங்க, நான் எதிர்பார்க்கிற ரேட்டு 10 ரூபாய்க்கு மேல பாக்குறேன். நீங்க என்ன இதெல்லாம் தானே? பணத்தை பத்தில எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அது மாசம் நம்மளுக்கு கொட்டி வருதுங்க. நீங்க ஏங்க அவ்வளவு உச்சத்துல இருக்க நானே. நீங்க பாருங்க. ஓகே ஒரு 50 ரூபாய்க்கு மேலே பாருங்க. சரி, இன்னும் மச்ச விஷயம் அது ஒண்ணுல ஒரு லேண்ட் வாங்குற பேசுனா அது ஒரு 50 லட்சத்துக்கு மேல பாத்துட்டு லட்சமா? டேய் நானே நீ ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என் கூட நீ வேலைக்கு வந்து சேர்ந்த. நான் இப்ப வேலைக்கு போறது இல்ல. நம்மளுக்கு மாசமான பணம் வருது 50 ரூபாய்க்கு மேல. எங்க இருந்து வருது அது? போன் பார்த்தா கொடுக்குறாங்களா? என்னது போன் யூஸ் பண்ணா 50,000 ரூபாய் தராங்களா? போன் யூஸ் பண்ணா 50,000? அதுதான் கேட்டேன் நானு. போன் இருக்கு, இப்ப இருக்கு என்கிட்ட. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லு. அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வாழ்க்கைக்கு தேவையான ஆப் ஒண்ணு இருக்கு, நான் சொல்றேன். இன்ஸ்டால் பண்ண ஆப்ப 5 நிமிஷம் வீடியோ பாரு. வீடியோ வருது. இது என்ன கீழே ஒரு 5 எழுத்துல என்னமோ காட்டுது? இது வேற அடிக்கணுமா? அடி அதை அடிச்சாதான் காசு. அடிச்சாதான் காசா? இது அடிச்சா காசா? அதை அடிச்சா காசு. அவ்வளவுதான். 5 நம்பர் அடிச்சீங்கன்னா காசு 5 ரூபா. அவ்வளவுதான். அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணு. அக்கௌண்ட் நம்பரா? அக்கௌண்ட் இருக்குல்ல உங்கள்கிட்ட? பேங்க் அக்கௌண்ட் இருக்கு மச்சான். அது எதுக்கு நம்ம இதுல டைப் பண்ணணும்? நீ பண்ணு, நான் சொல்றேன் மச்சான். எந்த பிரச்சனையும் வராதல்ல? பண்ணுடா. நான் உனக்கு என்ன நீ இருக்க மெசேஜ் அனுப்பிச்சா இன்னைக்கு வருமானம் 5 ரூபா. 5 ரூபா வந்துருச்சு மச்சான். அவ்வளவுதான். போனை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது? என்ன எவ்வளவு காசு வச்சிருக்க வீட்டுல? ஏன் மச்சான் நீ சொல்லு. இல்ல, வீட்டுக்கு போ. ஒய்ஃபோட நகை இருக்கும், ஆங்கிள் வச்சு என்கிட்ட குடுறா. உங்ககிட்ட எடுத்து நீ தூக்கிட்டு வர்றக்கா? டேய், நீ சம்பாதிக்கிறதுக்கு வழிய சொன்னா நீ என்ன சொல்ற? காசே போடாம உனக்கு 5 ரூபா கொடுக்குறோம்ல, 1 லட்ச ரூபாய் என்கிட்ட கொடு. நான் அதை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கிறேன். இதுல உனக்கு டெய்லியும் 1000 ரூபாய் கிடைச்சிட்டே இருக்கும். அப்படிங்கிறியா? மாசம் எவ்வளவு வருது உனக்கு? 30,000 ரூபாய் கிடைக்கலையா? டாக்ஸ் எல்லாம் போச்சு போக உனக்கு 25-26 ரூபாய் கையில கிடைக்கும். போதாதான் உனக்கு சேலரி. யோசிக்காத. இப்படிதான் நானும் இருந்தேன். இப்ப பாரு, 50 லட்ச ரூபாய் பேசி முடிச்சாச்சு. இப்ப ரெடி பண்றேன். சீக்கிரம். அப்படிதான் பண்ணு. சீக்கிரம். மச்சான். ஆமாங்க. அந்த நகையதான். அதை போட்டுருங்க. ஓகே. அந்த 3 அடிக்கல் இருக்குல்ல? ஆமா, அதேதான். சரிங்க. என் பேரு பதிச்சிருங்க. சரிங்க. எப்பயுமே பிஸியா இருக்கு. என்ன பண்றது? நகை ஆர்டர் போட்டு விட்டா வந்துருச்சு. நகை வேற இன்னைக்கு வந்து என்ன போனஸ் கொடுத்தாங்க? போனஸ் வேற தருதா? இது போனஸ் வந்து இது நீ பண்ணு. அதுக்கப்புறம் போனஸ் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொல்லி தர. பணம் கட்டினியா? இதோ ரெடியா கொண்டு வந்துட்டேன். நீ வந்து முன்னேறதுக்கான அத்தனையும் மூஞ்சில தெரியுதா? தெரிஞ்சிருச்சு. அவ்வளவு இல்ல. வா உனி விளம்பரம் உனி எக்ஸ்ட்ரா வா. இன்னைக்கு சக்சஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு நான் சம்பாதிச்சிட்டேன். இதே மாதிரி இருந்திருக்கலாமே. மச்சான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த மாசம் நம்மளுக்கு வித்ட்ரா பண்ற நாள் வேற. இன்னைக்கு 30,000 ரூபாய் வந்துருச்சு. 30,000 ரூபாய் வந்துருச்சு. என்ன சோக்கு, மூஞ்சில சந்தோஷம் தெரியுது. நல்லா இருக்கியா? வா மச்சான். நண்பன் போட்ட சோறு இதுவும் தின்னேன் பாரு. சொன்ன மாதிரியே நீ 6 மாசம் ஆகினையா? 4 மாசத்துலயே எனக்கு ஃபுல் அமௌண்ட் நம்ம போட்டதெல்லாம் எடுத்துட்டேன் மச்சான். நீ சொன்ன மாதிரி 30,000 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிற. இது பத்தாது. நீ லட்சத்துல கோடியில போகின்னையே ஆயிரக்கணக்கில் தான் போயிட்டு இருக்கு. தெரியும். நீ கேப்ப தெரியும். அதான் நான் பேச சொல்லல. 6 மாசம் வரேன்ட்டு போனேன். உன்னை நான் இப்படி சேர்த்து விட்டேன். அந்த மாதிரி நீ ஒரு 10 பேர்த்த சேர்த்து விட்டா போதும், வந்துட போகுது. 10 பேருக்கு நான் எங்க போறது? உனக்கு பணம் வந்துச்சு இல்ல? ஆமா. அந்த பணத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சு விடு. பணம்னா யாருதான் வேண்டாம்பா, அடிச்சு புடிச்சு வருவாங்க வேற. எப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தா அவனுக்கு எப்படி மச்சான் வந்து எங்கிட்ட சேருவாங்க? பாக்குறதுக்கு என்ன அவனுக்கு கஷ்டமா? வெய்ய இப்படி வருவானு பாரு. கேட்டான் பாரு, ஒருத்தன் கேட்டான். அவ்வளவுதான். அவனை இப்ப பிடிக்கிற போற அவனைய சொல்றான். அவங்கிட்ட 5 ரூபா விஷயத்த சொல்லாத. அப்புறம் அவங்கிட்ட எடுத்த வாக்குல ஒண்ணு சொல்லாம இந்த மாதிரி சம்பாதிக்க சொல்லி ஒரு 10 பேர்த்த 1 லட்ச ரூபா போட சொல்லு. டே மச்சா, உன்னை நான் சேர்த்தி விடுறேன். ஆனா நீ 1 லட்சம் ரூபாய் கட்டுவன். என்ன சரின்ட்டா? ஆமா, இருக்கும் அவங்ககிட்ட பணத்தை. என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. அவன்கிட்ட போய் நேர்ல போய் பேசு. இதோ இப்பயே போ. மச்சான் சொன்ன மாதிரி நம்ம 10 பேருக்கு 100 பேருவே சேர்த்து விட்டாச்சு. ஆஹா, நம்ம அக்கௌண்ட்ல இவ்வளவு காசா?
அப்படியே பணமழையா கொட்டுதே. இவ்வளவு நான் பணக்காரன் ஆயிட்டேனா? மச்சான் சொன்ன மாதிரியே நான் லட்சாதிபதி ஆயிட்டேனே. ஆஹா, இனிமேல் வேலைக்கே போக கூடாது. நம்மளோட ஒரே வேலை இனிமேல் இதை பாக்குறதுமே ஆளுங்க சேர்த்துறது மட்டும்தான். ஹலோ ஹலோ, நான் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேங்க. ஸ்டேஷன்ல இருந்துங்களா? நான் ட்ரெயினுக்கு எது டிக்கெட் எது புக் பண்ணலையே. என்ன விளையாடுறியா? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறியா? போலீஸ் ஸ்டேஷனா? ஐயா சார் சொல்லுங்க சார். நீங்க எல்லாத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் வாங்கி ஏதோ ஒரு கம்பெனில பணம் கட்டிட்டு இருக்கீங்களா? இப்ப அந்த கம்பெனிக்கார இழுத்து மூடிட்டு போயிட்டான். இன்னும் 10 நிமிஷம் நீங்க வரலையே. 10 நிமிஷம் வாயா. 10 நிமிஷத்துல வேற வரணுமா? என்னது கம்பெனி மூடிட்டாங்களா? அப்ப நான் போட்ட பணம் தான் எனக்கு வந்துருச்சே. புதுசா சேர்ந்த பணம் தானே. அவங்க போனா நம்மளுக்கு என்ன? எதுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிரும் போல இருக்கு. நம்ம மச்சான கூப்பிட்டு போப்போம். ஹலோ மச்சான், கம்பெனி வேற இழுத்து மூடிட்டாங்களா மச்சான்? ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க. ஆமாண்டா, ஆச்சு. நானும் இங்க போறதுன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கேன். நீயும் அப்படி எங்கேயாச்சும் ஓடி போயிரு. ஓடி போறதா? ஆனா பாவி, உன்னை நம்பிதான் நான் பணம் போட்டேன். உனக்கா போட்ட காசு வந்துருச்சு இல்ல? அப்புறம் என்ன, புதுசா போட்டவன் காசு தானே போச்சு. அவனுக்காக நீ கஷ்டப்பட்டு இருக்கியா? நீ எங்காச்சும் அவன் கண்ணுல படாம ஓடி போயிரு. கண்ணுல படாம ஓடி போறதா? எல்லாம் கூட படிச்சவனுங்க சொந்த பந்தன்னு சேர்த்து விட்டுருக்கேன். எனக்கு பின்னா 100-150 பேருக்கு சேர்த்து விட்டுருக்கேன் மச்சா. அவங்கள தான் எங்கேயும் போய் ஓடி ஓடிடுது. சொந்த பந்தம் முக்கியமா, காசு முக்கியமா? பொண்டாட்டி பிள்ளை கூட்டு வெளியூர் போயிடுறான். இருக்காத உனக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹலோ, ஏ மச்சா பேசுறா? டேய் மச்சா பேசுறா, லைன்ல இருக்கே இல்லையாடா? அட பாவி, பேச பேச போனையவே கட் பண்ணிட்டியே. மச்சான்னு வந்தானே, இப்படி என்னை ஜெயில கம்பி பண்ண விட்டுட்டானே. இதுதான் பெரியவங்க அப்பயே சொன்னாங்க, என்னைக்கா இருந்தாலும் உழைச்சு சாப்பிடுறா, அதான் உடம்புல ஒட்டு, உழைச்சு சாப்பிடுறா உடம்புல ஒட்டுன்னு. லைஃபே போச்சா? ஆஹா, இதெல்லாம் ஒரு கனவா? நான் வீட்டுலதான் இருக்கிறேன்னா? இவன் வேற போன் பண்றானே. ஹலோ, என்னடா பணம் ரெடி பண்ணிட்டியா? போலாமா? போடா வேணே, நீயும் வேணாம், உன் வேலையும் வேணாம். போதும்பா சாமி, நான் உழைச்சே சாப்பிட்டுக்கிறேன். நீ வரவே வந்துடாத. இதுக்கு மேல இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டுல நான் வரல. இது ஏப் இல்ல, நமக்கு நம்மளே வச்சுக்கிற ஆப்பு.